சரி, எங்களுடைய எதிர்பார்ப்பு காரைக்குடிக்கு அதிகமா இருக்கு. அங்க நிக்கிறதுக்கு இல்ல, உறுதியாக அண்ணன் காரைக்குடிக்கு நிப்பார். சொந்த மகன், சொந்த மண்ணின் மகன், அதனால ஒரு பேரன்பு என் மேல இருக்கும். உலகம் பூரா நான் எடுத்து சொல்ற அரசியல எல்லாரும் கேட்குறாங்க. அப்ப சொந்த மண்ணின் மக்கள் நேசிக்காம இருக்க முடியாதுல்ல. 2026 நாம் தமிழர் கட்சியின் காலம், நாம் தமிழர் கட்சி புலிகளின் காலம். உறுதியாக எல்லாரும் சட்டசபைக்கு செல்வார்கள். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. வெற்றியும் தொடாமல் ருசிக்காமல் ஒரு கட்சி முன்னேறிக்கிட்டே இருக்கு, ஏறி 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 வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்று. அதை தான் வைகோ அவர்கள் அன்றே சொன்னார். களத்துல இருந்து வாக்குவீங்க நிரூபிச்சு 8 விழுக்காடு மேல வாக்கு வாங்குற கட்சி நீங்க சேர்த்துக்க மாட்டீங்கன்னா அது அப்பட்டமா தெரியுது இல்லையா, நம்ம மேல ஒரு தீண்டாமை கடைபிடிக்கிறாங்கன்னு. நல்ல கேள்வி. அதை சீமான் அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு கோவப்படுவாரா, இல்ல எப்படி அதை எடுத்துப்பாங்க? எனக்கு அது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை. இல்ல, அண்ணன் ரசிப்பார், உண்மையை சொல்லணும். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒரு நேர்காணல் பண்றோம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் நீங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி குறித்தும் சமகால அரசியல் குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல நான் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி காரைக்குடி அப்படிங்கிறது ஊடகங்களில் ஒரு பரவலான செய்தியா இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை ஒரு புறம் இருந்தாலும் சீமான் அவர்கள் போட்டியிட்டால் இந்த முறை சட்டசபை செல்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். உறுதியாக அண்ணன் அவர்கள் இந்த முறை சட்டசபை செல்வார், தனியாக செல்ல மாட்டார். களத்தில் புலிகளோடு சேர்த்து தான் இந்த தடவை சட்டசபைக்கு போவார். எண்ணிக்கை எவ்வளோ என்பது நீங்கள் காத்திருந்து பாருங்கள். களத்தில் எப்படி வேலை பார்க்குறோங்கிறத வைத்து தான் அது. மிக சிறப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கணக்கை இந்த 2026 தொடங்கும். அதில் உறுதியாக இருக்கீங்க. ஏன்னா சீமான் அவர்கள் கூட பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக ஒரு கூட்டமாக நான் சட்டசபைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 26 அதற்கான வாய்ப்பு நம்ம உறுதியாக இருக்கு, நம்ம நம்பலாம். உறுதியாக இருக்குது. 2026 நாம் தமிழர் கட்சியின் காலம், நாம் தமிழர் கட்சி புலிகளின் காலம். உறுதியாக எல்லாரும் சட்டசபைக்கு செல்வார்கள். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதற்கான ஆயத்த பணிகள்னு சொல்லுவாங்களா, அது தொடங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட 200 வேட்பாளருக்கு மேலே அண்ணன் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதில் நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்திலும் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்கிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்லாவரம் தொகுதியாக இருக்கலாம், கன்னியாகுமரியாக இருக்கலாம். சென்னையில் முதலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறாங்க. மித்த கட்சிகள் மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு 4 மூலையில் உட்காந்துக்கிட்டு டேபிளில் உட்காந்து பேசுகிற மாதிரி பல கட்சியில் அறிவிக்கவே இல்லை. நாம் தமிழர் அறிவிக்கிறல, கூட்டணி முடிவாகலை. இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு, நான் தனிச்சு விடப்பட்டு அவர் நிக்கிறாரே தவிர இன்னும் அவருக்குள்ளே இன்னும் குழப்பங்கள் இருக்கு. 234 தொகுதிகளுக்கும் சரியான கேண்டிடேட் போடுவாங்களா அப்படிங்கிற எல்லா சிக்கல் இருக்கு. ஒரே ஆளு 4 தொகுதியில நிக்கிறாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் குழப்பங்கள் இருக்கு. அது நகைச்சுவை, அது ஒரு ஓரமா விட்டுருங்க. உறுதியாக திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக, அதே போல இந்த ஊழல் ஆட்சிக்கும் ஏற்கனவே இருந்த ஊழல் ஆட்சிக்கும் ஒரு மாற்றாக மக்கள் மனதில் வேரூன்றி நிற்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான். எல்லா போராட்டங்களிலும் எல்லா களத்திலையும் நாம் தமிழர் கட்சி முதன்மையாக போய் நின்றுருக்கு. இன்னைக்கு அவங்க தேர்தல் ஆரம்பிச்சோன்னு தான் இன்னைக்கு அதிமுக வருது. திமுக தொடர்ச்சியாக தன்னுடைய தவறுகளை எல்லாம் மறைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கு. இத்தனை ஆண்டுகளாக 4 ஆண்டுகள் நாளை முடிய போகுது. இத்தனை ஆண்டுகள் அவர்கள் செய்த தவறுகளை எப்படி மூடி மறைக்கிறாங்கிறதா அவங்களோட முதன்மை நோக்கமாக இருக்குது. 505 வாக்குறுதிகளில் எதையுமே அவங்க நிறைவேற்றலை. முதன்மையான வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றாமல் அவர்கள் இதுவரை இந்த ஆட்சி நேற்று கொண்டு பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சட்ட ஒழுங்கு மிக மோசமான இடத்துல இருக்கு. இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப பின்னடைவு இருக்கு. இன்னைக்கு நிதி நிலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கு. இன்னைக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸே சொல்றாங்க திமுக சரியில்லை. அது ஒரு தனி விவாதமா பேசணும். காங்கிரஸ் என்பது இன்னைக்கு அது கூட்டணியில இருக்கலாமா வேணாமா, நம்மளுக்கு இன்னைக்கு 60 சீட்டு வேணும், 70 சீட்டு வேணும். காங்கிரஸ் இந்த அளவு தான் திமுக இருக்குங்கிற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னைக்கு வெடிக்கும்னு தெரியல. இந்த முறை அது வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாங்க. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு களத்தில் நின்று வேட்பாளராக களமிறங்கி எல்லா இடத்துலையும் மக்களோட பேராதரவை பெற்று நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. நிச்சயமா நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அப்படிங்கிற மாற்றுக்கிறதே இல்லை. எனக்கு என்னன்னா குறிப்பா சீமான் அவர்களை ஒரு சட்டசபையில ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. அதற்கு பலருமே சொன்ன விஷயம், அண்ணன் தென் மாவட்டங்களில் நிற்கணும். ஏன்னா சீமான் அவர்கள் அந்த பக்கம் போனதே இல்லை. 2016 கடலூர்ல நின்னாரு. அங்க கடலூருக்கும் சீமானுக்கும் நேரடியா தொடர்பு இருக்கணும். தமிழர் தான் நிக்கலாம். இருந்தாலும் கடலூருங்கிறது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வலுவா இருக்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா இல்ல. என்ன பத்தி சொல்றேன்,
திருவொற்றியூரும் அதே மாதிரி ஒரு ஃபீல்டே இல்லாத இடத்துல போய் நின்று அங்க கட்சியை வலுப்படுத்தினார் சீமான். கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு அதிகமா எடுத்தார். அது மிகப்பெரிய விஷயம், வடசென்னையில சீமான் நின்று வாக்கு எடுத்ததுலாம். ஆனா காரைக்குடியில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரதான நட்சத்திர வேட்பாளர் நிக்காத போது கூட அங்க ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. நம்ம வந்து டேட்டாவோட கூட சொல்லலாம். 2016ல ஒட்டுமொத்தமா என்டிகேவோட ஆவரேஜ் வந்து 1%னா இங்க வந்து 2%க்கு மேல வரும். 2021ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா 6 விழுக்காடுனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 விழுக்காடுக்கு மேல இருந்தது. எப்போ எடுத்தாலுமே இந்த தொகுதின்றது ஒரு 2 மடங்கு வாக்குகள் அதிகமா நாம் தமிழர் கட்சிக்கு பெற்று கொடுத்துருக்கு. அதே மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட அந்த சிவகங்கையோடது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 விழுக்காடுக்கு மேல தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வாங்கினது அங்கதான். இத்தனைக்கும் அந்த வேட்பாளர் அங்க போடக்கூடாதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் வேட்பாளர் அவ்வளவு வாக்குகள் அதிகமா எடுத்தாங்க. அப்போ மற்றவர்கள் நிற்கும் போதே இவ்வளோ வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. இந்த அளவுக்கு வாக்கு அந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா கூடுது. அப்போ சீமான் அவர்கள் நின்னாருன்னா என்ன நடக்கும்ன்றத நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டை நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். எல்லா இடத்துலையும் பரவலாக நாம் தமிழர் கட்சி வேரூன்றி நிற்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி காரைக்குடிக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னா அண்ணனோட தொகுதி, அண்ணனோட சொந்த ஊர் அது, அண்ணன் பிறந்து வளர்ந்து இடம் அது. அதை தாண்டி தமிழ் தேசியம், தமிழ் ஈழம் சார்ந்த அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய பகுதியாக புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை, இந்த பகுதியெல்லாம் தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பித்து அந்த பகுதிகள் எல்லாமே அந்த கடலோர மாவட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, நெருங்கி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து இந்த இது வந்து சிந்தனை ஓட்டம் இயல்பாவே இருக்கு. அப்ப அதை தாண்டி இந்த இனத்துக்கு இவர்கள் செய்த துரோகம் 2009 ஈழப்படுகொலை, அதில் ஏற்பட்ட தாக்கம் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு மாற்றாக அண்ணன் சீமான் அவர்கள் தான் வர வேண்டும் என்பதை அன்று முதல் இன்று வரை அவர்கள் வந்து உறுதியா இருக்காங்க. எந்த இடத்துலையுமே தடம் மாறவே இல்லை. அந்த 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 வாக்குகள் வந்து ஒவ்வொரு தரையும் அது உயர்ந்து கொண்டே தான் போகுதே தவிர என்றையுமே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அண்ணன் அவர்கள் கடலூரில் நின்னாங்க, திருவொற்றியூரில் நின்னாங்க, அப்படி இல்லை. அண்ணன் அவர்கள் கன்னியாகுமரி நின்னாலும் வாக்குகள் உழும். நாம் தமிழர் கட்சிக்கு என்று வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டு வரும். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, திருவொற்றியூரில் அதானி துறைமுகம் தொடங்கும் போது அந்த மக்கள் தேடினாங்க. யாரை தேடினாங்க? சீமான் வரணும், சீமான் அண்ணன் தான் அங்கே வரணும்னு சொல்லி கேட்டாங்க. சீமான் அண்ணன் வந்து எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அண்ணன் தான் வரணும்னு சொல்லி அவங்க மக்களோட இதில் தான் அண்ணன் போயிருந்தார். கடலூரில் அண்ணன் நின்னதுக்கு காரணமும் அதுதான். இந்த வெள்ள பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக வெள்ள அங்குள்ள நிறுவனங்கள், அங்குள்ள ஃபேக்டரிஸ், அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கு வந்து நோய்கள் தொடர்ச்சியாக வருது. அங்க இருக்கிற விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. எங்க நெய்வேலி பிரச்சனை இருக்கு. இதனால் மக்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வரணும். அப்ப இவர்களோட எதிர்பார்ப்பு தான் அண்ணன் அங்க போய் நிக்கிறாரு. சரி, எங்களோட எதிர்பார்ப்பு காரைக்குடிக்கு அதிகமா இருக்கு, அங்க வந்து நிக்கிறது கிளம்பி உறுதியாக அண்ணன் காரைக்குடிக்கு நிப்பான்ங்கிறதுதான் பேச்சு இதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% அப்படிதான் இருக்கும். எனக்கு அதுக்கு முன்னாடி அறிவிக்காம வச்சிருக்கீங்க இல்லையா? அது ஒரு மிக எல்லா வேட்பாளர்களையும் பிப்ரவரி 21 மிக பிரம்மாண்டமா நாங்க அங்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நேத்து தான் வந்து கால்கோல் விழா நடந்தது. அங்க வந்து பூமி பூஜை போடப்பட்டது. நீங்க பார்க்க போறீங்க. அந்த மாநாடு வந்து ஒவ்வொரு தரையுமே வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிக்கும் போது அது பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். 234 வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிவிக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. யாருமே பண்ணல. அதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி 2016 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், 2020 அதை தான் பண்ண போறோம். ஆனால் இது வந்து இதுவரை நான் அறுதிட்டு சொல்வேன், இதுவரை இந்த மாதிரி ஒரு மாநாடு ஒரு நேர்த்தியாக இத்தனை லட்சம் மக்களை ஒரு இடத்துல கூட்டி ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து கொள்கை கோட்பாட்டை கேட்பதற்காக கடைசி வரை உட்காகப்பட மாநாடு அதாக தான் இருக்கும். எப்போதுமே அண்ணன் சீமான் அவர்கள் முடிச்சு தலைவர் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த கூட்டம் கலையாது. அப்படிதான் இருக்கும். அதை போல இந்த மாநாடு இந்த தடவை இருக்கும். அதுல வந்து பல விஷயங்கள் பேசப்படும். நாங்க சொன்னோம் இல்லையா, இப்போ எல்லாரும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி என்னங்க 2016 ஆரம்பிச்சிங்க, 2026 வந்துருச்சு, நீங்கள் வந்து எதுவுமே வெல்லல அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்கள் மனதில் எப்படிலாம் நம்ம போய் சேர்ந்திருக்கோம், நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, இந்த மண்ணில் எதெல்லாம் சாத்தியம், அந்த சாத்தியம் எந்தெந்த நிலத்திலெல்லாம் நடந்திருக்கு, அந்த நாடுகள் எல்லாம் எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கு, நாம் ஏன் பின்தங்கி நிற்கிறோம், நாம் செய்த தவறுகள் என்ன, இதுவரை ஆண்ட திராவிட கட்சிகள் எந்த இடத்தெல்லாம் கோட்டை விட்டுருக்காங்க, எப்படியெல்லாம் ஊழல் செய்து தனக்கான சொத்தை சேர்த்திருக்காங்க என்பது முதற்கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லோரை பற்றியுமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசன்டேஷனா இருக்கும். அது வந்து மக்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கள் வைக்க வேண்டும் என்று அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது
ஒரு தெளிவோட தான் போவாங்க. அதுல வேற நீங்க கரெக்டா மாநாடு வந்து தேர்தல் கிட்ட வரும்போது வைக்கிறீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வச்சா கூட மக்கள் அதை பார்த்து கொஞ்சம் மறந்து வேற இடத்துக்கு போயிருவாங்க. இல்ல ஒரு மாசம் முன்னாடி தான் வைப்பங்கிற மாதிரி சொல்லி கரெக்டா வைக்கிறீங்க. நிச்சயமா தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நான் பாக்குறேன். இன்னொன்னு என்னன்னா சார், எனக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கிராமப்புறங்கள்ல ரொம்பவே வந்து வலுவா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இணையதளத்தை பார்த்தா மக்கள் வந்து சீமான தெரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இணையதள வசதிகள்லாம் இல்லாத கிராமத்துல கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கொடி இருக்கு. அங்க வந்து ஆதரவாளர் இருக்கிறாங்க. நகர்ப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்ப கமல்ஹாசன் அவர்கள் வரும்போதும் சிட்டி ஏரியாக்கள் அதிகமான வாக்குகள் வாங்கினார். இப்ப விஜய் அவர்கள் வரும்போதும் இந்த மாதிரி இப்ப சென்னையில கூட அதிகமா வாக்கு இருக்குதா சொல்றாங்க. நகர்ப்புறங்கள்ல ஏன் வந்து நடிகர்களுக்கான வாக்குகள் வந்து அதிகமா கிடைக்குது? கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டான ஏரியாக்கள்ல நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் அதிகமா கோல வச்சுக்கிறாங்க. அந்த வித்தியாசத்துக்கான காரணம் என்ன? இல்லை, இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து எல்லார் மனதும் எழுதக்கூடிய கேள்வி. ஏன்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் புரிதலற்ற ஒரு கூட்டமாக கிராமப்புறங்களை நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது முற்றிலும் தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக தினசரி வாழ்க்கையில் அவர்கள் படக்கூடிய அவலங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நகர்ப்புறத்தை தாண்டி கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இருக்குது. அவனோட தினசரி வாழ்வையே வந்து ஒரு சர்வை பண்ணுறதுக்கு, அவன் வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு, அவன் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரை நம்பி 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 வாழ்கிறான். ஒரு ஒரு பேருந்து பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய சிரமப்படுறான். ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதம் விவசாயத்துக்கு கடன் வாங்கணும்னா சிரமப்படுறான். கூட்டுறவு வட்டிக்கு போய் கடன் வாங்கணும்னா சிரமப்படுறான். ஒரு சின்ன ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா கஷ்டப்படுறான். தன் பிள்ளையை படிக்க வைக்க கஷ்டப்படுறான். அப்போ தினசரி அவனோட அரசியல் பின்னி பிணைந்து இருக்கு. அவருக்கு யார் நல்லவன், யார் கெட்டவன், யாரை நம்ம உற்று நோக்கணும் அப்படிங்கிற புரிதல் யாருக்கு இருக்குன்னா கிராமப்புறங்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. நாம் நினைக்கிறோம் படித்தவன் இருக்கக்கூடிய இடம், நகரங்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து அரசியல் புரிதல் இல்லை. அரசியல் புரிதல் இருந்தாலுமே அவனுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அரசியல் புரிதல் வேற, விழிப்புணர்வு. இவன் வந்தால் நமக்கானவனா இருப்பான், இதற்காக நாம் போய் வாக்களிக்கணும், நாம போய் ஒரு மாற்றத்துக்காக போய் வாக்களிக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அதிகபட்சமாக அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு சினிமா போதையில, ஒரு விளம்பர இதுல எதெல்லாம் நம் கண் பார்வைக்கு கிடையாது. எப்படி வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து முதல்ல வரும்போது, இல்லை ஒரு பெரிய படம் வந்து முதல் ஆளா போய் பார்க்குற இந்த மனப்பான்மையிலிருந்து யாரும் அதிகமாக நகரத்தில் உள்ள மக்கள் வெளியில வரல. அதனாலதான் இந்த மாதிரி கமலஹாசன் 2019 வந்து நாம் தமிழர் கமலம் கிட்டத்தட்ட ஒரே வாக்குகள் எடுத்திருந்தாலுமே நகரங்கள்ல மட்டும்தான் கமலஹாசனுடைய வாக்குகள் ரொம்ப அதிகம். என்னன்னா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். இந்த கான்செப்ட் யார் வச்சிருக்காங்கன்னா இவங்க தான் அதிகமாக வச்சிருக்காங்க. கிராமத்தில் உள்ளவனுக்கு நல்லா தெரியும். அவன் புதுசா யார் இந்த ஊருக்குள்ள வந்தான்னா கரெக்டா கண்டுபிடிப்பான். இவன் நம்ம காணவன் இல்லை அப்படின்னு அவனுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா ஒரு கூட்டமாக வாழக்கூடிய மக்கள். இங்க அப்படி இல்லை, கூட்டமா இருப்பான், ஆனா ஒவ்வொருத்தன் தனித்தனியா இருப்பான். ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு 8th அப்பார்ட்மெண்ட்காரன் யாருன்னே தெரியாது. அவன் சொந்தம் என்ன, எங்க வேலை பார்க்கறான், அவன் குடும்பம் என்னன்னு தெரியாம ஆனா ஒன்னா இருப்பான். ஒரு 1000 வீடுகள் ஒன்னா இருக்கும், ஆனா ஒவ்வொருத்தன் மனமும் தனியா இருக்கும். இது நகரத்துல. ஆனா கிராமத்துல அப்படி இல்லை, தனித்தனியா வீடு இருக்கும். இங்க ஒரு வீடு இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வீடு இருக்கும். ஆனா அவனுக்கு இவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும், அவனுக்குள்ள ஒரு உறவு இருக்கும். அது இங்க இல்லாதனால தான் இந்த நகர்ப்புறத்துல இதெல்லாம் வந்து போய் சேர மாட்டேது. அவனுக்கு என்னன்னா, என்னப்பா இவங்க விவசாயத்தை பத்தி பேசுறாங்க, என்னப்பா இவங்க வந்து அது ஒரு மாதிரி ஒரு பின்தங்கி அரசியல் அவங்க பார்க்கக்கூடிய மனநிலையில அவங்க இருக்காங்க. ஏன்னா நான் வெளிப்படையா சொல்றேன், நான் வெளிநாட்டுல இருக்கும்போது என் பையன் என்னோட இதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த உணவு எப்படி வருது, அதோட தேவை என்ன, இந்த மாதிரி புரிதல் அங்க உள்ளவங்களுக்கு இருக்காது. அவன் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ சோறு தாண்டா முக்கியம், அங்கதாண்டா கடை கியூ நிக்குன்னு நினைக்கிறான்ல, அந்த புரிதல் இந்த மக்களுக்கு ஒரு நாள் வரும். அவங்களுக்கு அந்த புரிதல் வரும். ஆமா, தண்ணி இல்லாத காரணம் என்ன, நீங்க வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கால உள்ள ஒரு தலைநகரம் இதான மாதிரியும் பெங்களூர்ல நடந்த மாதிரியும் உனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுடா. நீ தண்ணி இல்லாம சாக போற. ஜெயலலிதா அவர்கள் வீராணம் திட்டம் இங்க கொண்டு வரலன்னா மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தட்டுப்பாடுல நின்றுச்சிங்க. நீங்க மிக அதாவது இவனுக்கு வந்து என்ன நடக்குது, விவசாயம்னா என்ன, அரசியல் என்ன, அரசியல் எதற்காக பயன்படுத்துன்னு தெரியாம. ரொம்ப சரியான பதில். நம்ம யாருக்காக நீங்க போராடுறீங்களோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இதை பண்றீங்க அப்படின்னு கேட்கறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க சொல்ல போனா அந்த காலத்துல? இல்ல, அறியாமையை தான் நினைக்கிறேன். நான் அண்ணன் அவர்கள் சொல்லுவார்ல, டே நமக்கு பிடித்தவனும் சரி நம்மளுக்கு பிடிக்காதவனும் சரி அவனுக்காகவும் தான் நம்ம அரசியல் பண்றோம். நம்மளோட அரசியலே அவனுக்காக தான், பிடிக்காதவனுக்காக இல்லை. இங்கே வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது. அதை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து நாங்கள் இனத்தின் விரோதியாக பார்க்க வைக்கிறாங்க, இல்லை மொழியின் விரோதியாக பார்க்க வைக்கிறாங்க, இல்லை ஒரு செக்டார் பீப்புள் பாருங்கள் இவர் வந்துட்டாருன்னா வேலை வாய்ப்பே எல்லாம் பெறும். யாரை? ஐடி இண்டஸ்ட்ரிக்காரனை பார்த்து எங்களை இது பண்ணுறாங்க.
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்காரனுக்கு இவங்க எதிரானவங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கார் ஃபேக்ட்ரிலாம் மூடிடுவாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியே இருக்காது, இந்த மாதிரி ஒரு இதை வந்து இவங்கள்ட்ட கொண்டு போய் புகுத்துறாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து உண்டாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு காலம் எடுக்குது. அவங்களுக்கு தெரியுது இந்த கட்சிகள் வந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் தெரியுது. ஆனால் ஒரு செக்டார் பீப்புளுக்கு என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மேம்போக்குத்தனமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதனால அவர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து 850 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. இதில் இங்கே சென்னையில் நீங்கள் ஏதாவது ஒரு இது பாருங்கள், இருக்கவே இருக்கார், ஒரு இம்பேக்டே இருக்கார், ஒரு பாதிப்பு அவங்களுக்கு உணரல. நமக்கு அது நேரடியாக பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் தொடர்ச்சியாக அங்கே நடக்கக்கூடிய, நீங்கள் கூடங்குளத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அங்கே அணுமின் நிலையம் இதாயிடுச்சுன்னா, சிக்கலாயிடுச்சுன்னா, இது இவனுக்கு பாதிப்புன்னு தெரியல. இங்கே இருக்கிற கல்பாக்கத்தில் நடந்தாலே இங்கே சென்னைக்கு பாதிப்பு வரும். அந்த புரிதலை உண்டாக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த 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 அபாயத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இதை வந்து ஒரு வாக்காக பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி மேலே கோட்டடா பேசிட்டு ஹைஃபை இங்கிலீஷ்ல பேசிட்டு, இல்ல இவர்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் நாங்க பேசிட்டு பைக் கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வாக்குகளை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நீங்க திமுக செய்யுது இல்லையா, போற இடத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பை கொடுக்கறது, அவர்களுக்கு ஒரு பசப்பான வாக்குறுதியை கொடுக்கறது, நாங்கள் வந்தால் எல்லாமே செஞ்சிருவோம், நாங்கள் மட்டும்தான் இந்த இனத்தை காக்க வந்த காப்பான் மாதிரி அவர் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி பொய்யான வாக்குகள். இன்னைக்கு அவர் வந்து இதெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டாரு. ஆண்களுக்கும் சேர்த்து பஸ் இலவசன்ட்டார். எங்கேருந்து அவருக்கு பணம் வரும்? இந்த ஒரு அடிப்படை கேள்வி எல்லாருக்கும் வருமா வேணாமா? நீ எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துட்ட அப்படின்னா அவனுக்கு போட்டி போட்டு நீ கொடுக்குறியா? அவனே ஒரு பைத்தியக்காரன். ஒரு பைத்தியத்தை தெளிய வைக்கிறதுக்கு நீ பண்ணுவியா? நீனும் பைத்தியம் நடிக்கிற, அவனோட மோசமான பைத்தியங்கிற. நீ வந்து பெண்களுக்கு நீ இலவசமாக கொடுத்து பெண்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு நீ என்ன செஞ்ச? அங்க 1000 அங்க 2000 கொடுக்குற, 1000 கொடுக்குற, 2000 கொடுக்குற. நீ வீட்டிலே இரு, வெளியில வேலைக்கே போகாத, சோம்பேறியாக்கு. இன்னைக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம்லாம் முற்றிலும் முடிச்சு. இன்னைக்கு பணக்கார வர்றான். நீங்க இந்த மாதிரி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாமர மக்களுக்கு கிடைக்கிற 1000 ரூபாய் பொறுக்காம இப்படி பேசுறாங்களேன்னு பல பேர் உங்களுக்கு எதிராக கிளம்புறாங்க. சரி, நான் சொல்றேன், ஓகே, கொடுக்குறாரு. அவங்க அப்பாவோட காசுல இருந்தா கொடுக்குறாரு. நீ சம்பாரிச்சது காசை கொடுக்குற, ஏன் வட்டி? ஏன் என்னோட டாக்ஸ் மணி தானே, அது வரி தானே, இத்தனை பேரோட வரி தானே. நீ இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு இனாமா கொடுத்துட்டேன்னா அவன் ஒரு நாள் நீ கொடுக்குற கரும்பு பொங்கல் அரிசியில் ஒரு வருஷம் ஃபுல்லாக வாழ்ந்துருவான் அவன். நீ கொடுக்குற 1000 ரூபா 2000 ரூபா வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லாக வாழ்ந்துருவான் அவன். அப்போ நீ என்ன வைக்கிற? பிச்சை எடுக்க வைக்கிற, அவனை கையேந்த வைக்கிற. அது அவமானம் இல்லையா? கண்டிப்பாக அது அவமானம் இல்லையா? நீ 365 நாள் நீ டெய்லி கொடுக்குறியா? உன்னால் கொடுக்க முடியுமா? கொடுக்குற அளவுக்கு நீ என்ன வருமானம் வேட்டி வச்சிருக்க? நீ 4 வருஷத்துல இத்தனை ஆண்டுகளாக வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. நீ இந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் வாங்கின கடன் மட்டுமே 4.5 லட்சம் கோடி. நீ அதை எதற்காக செலவிட்டு இருக்க? வெறும் இலவசமா கொடுத்து நீ அதை எப்படி பயிர் வளரும்? நிச்சயமா அரசாங்கத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம்லேயே ஒரு சிக்கல் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. சார், எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ தேர்தல் காலத்தை பற்றி இன்னொரு கேள்வி. ஒவ்வொரு தடவை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாகும் போதும் அதை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்குது. இப்போ 2019 கமல் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அப்பவே நாம் தமிழர் கட்சி ஆர்வலுக்கு வந்திருக்குமோன்னு ஒரு சிந்தனை இருக்குது. அதே மாதிரி 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 முனைக்கு மேலே போட்டி. கமல் ஒரு பக்கம் நிற்கிறாப்புல, டிடிவி நின்னாங்க, அப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பலமுனை போட்டியாக வந்து மாறிடுச்சு. 24 அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை அதிமுக பிரித்து கொண்டு வந்து தனியாக வந்து வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அண்ணாமலை வந்து நான் ஒரு மாற்று திராவிட கட்சியில் இல்லாத கூட்டணி சொல்லி அங்கேயும் வந்து மாற்றுங்கிற இடத்த சீமானுக்கு முழுசா கொடுக்காம ஒரு மிகப்பெரிய சதி நடந்துச்சோன்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா அப்பதான் சின்னம் கூட பறி போச்சு இல்லையா? அப்படியே நம்ம 26க்கு வந்தோம் அப்படின்னா இங்க விஜய் வர்றாப்ப புதுசா. அப்ப என்னன்னா ஒரு தடவையுமே வந்து அந்த மாற்றுக்கான இடத்த சீமானுக்கு முழுசா கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலை நடக்குதா, இல்ல இயல்பா அப்படி அமையுதா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது நீங்க சொன்ன பார்வை சரிதான், அந்த மாதிரி ஒரு வேலை நடக்குது. ஆனா நாம் தமிழர் கட்சி அதை நோக்கி எங்களோட பயணம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் வளர்ந்துருக்கீங்க. எங்களுக்கு இவர்களெல்லாம் ஒரு பொருட்டும் கிடையாது. புது புது சக்திகள் வருவார்கள். நான் தான் சொல்றேன், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் 22 நாடுகள் ஒன்றிணைந்து சண்டை போட்ட போது தனிச்சு நின்று நாங்கள் வந்து அந்த போரை எதிர்கொண்டோம். அதனால இவர்கள் வருவார்கள், இதெல்லாம் நடக்கதான் செய்யும். நீங்கள் வந்து போட்டியில களத்துல ஆள் இல்லாம நீங்க வெல்ல முடியாது. அது உங்களுக்கு ஒரு வெறுப்பு கொடுக்கல? ஏன் இப்படி நடக்குது? ஒருபோதும் எங்களுக்கு அந்த மாதிரி சோர்வை கொடுக்கக்கூடாது கிடையாது, வெறுப்பு கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு எதிர்பார்ப்போட இந்த ஜெயிச்சு வந்தோன்னே உடனே நேரடியாக போய் நான் ஒரு 100 கோடி எடுத்துட்டு வந்து இங்கே போட்டேன், நாளைக்கு அதை வந்து 5 கோடியை எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வரல. இது வந்து ஒரு இனத்தின் சாவு. எல்லாருமே வந்து கதறி அழுதோம் அன்னைக்கு.
ஐயோ இந்த நாட்டில் இந்த அயோக்கியர்கள் இவர்களை நம்பி இவனும் நம்ம இனம்னு அவன் போல கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தவன் அவன் தான் நம்மளுக்கு முதுகுல குத்திருக்கான்னு தெரியும் போது ஒரு வலி வருதுல, ஒரு பெயின் இருக்குல்ல, அதுலேருந்து வந்த பசங்க நாங்கள். அப்படிங்கும்போது எங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இவர்களெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, இவர்களெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த நிலத்தை கைப்பற்ற வேண்டும், அது மட்டும்தான் எங்களோட நோக்கம். நீ யாரை வேணாலும் கூட்டு வா, யாரோட வேணாலும் கூட்டின்னு வச்சுக்கோ, நீ 5 பேர் கூட சேர்ந்துக்கோ, 10 பேர் சேர்ந்து ஒன்றா கூட வா, நாங்கள் வெல்வோம் உறுதியாக. அதில் எங்களுக்கு இது இருக்குது, எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஒரு இம்மி அளவு கூட பின்னாடி போக மாட்டோம், இவர்களுக்காக நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம், எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் திமுகவில் இருந்திருக்கலாமே, அதிமுகவில் இருந்திருந்தாமே, இன்னொரு கட்சியில் எதில் ஒரு கட்சியில் போய் கரைஞ்சிருக்கலாமே. அப்போ இவர்கள் எல்லாம் சரியில்லை, இவர்களெல்லாம் பார்த்து ஏமாந்து விட்டு தான் எல்லாரும் ஒரு நல்ல இடத்துல, எல்லோரும் படித்தவர்கள், எல்லோரும் ஒரு இடத்துல வேலை வாய்ப்பில் இருந்தவர்கள், அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல்வாதாக ஒரு பரிணாமம் எடுத்து வந்து நிற்கிறோம்ல, இதை இவர்களெல்லாம் சேர்ந்து இதை மடமாற்றி விட முடியும், இல்லை இவர்களை சோர்வடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக ஈடேறாது. நிச்சயமா. இப்போ என்னன்னா ஒரு தடவையும் தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்புன்ற ஒன்று வைப்பாங்க. எப்போவுமே நாம் தமிழர் கட்சி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அது 19 இருக்கட்டும், 21, 24 இருக்கட்டும். இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 4 விழுக்காடு தான், 3 தான் வரும், குறையும் அப்படிலாம் வந்து உறுதியாக சொல்றாங்க. எனக்கு என்னன்னா 24 கண்ணு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து முடிஞ்சு போச்சுன்னாங்க. ஆனால் வந்து பழைய வாக்கு வங்கியை விட அதிகப்படுத்தி காட்டிட்டாங்க. இப்போ இந்த முறை வந்து விஜய்க்கு 15 கொடுக்குறாங்க, 18 கொடுக்குறாங்க, திமுக கூட்டணிக்கு எப்பவும் போல 30, 40 கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி ஏன் இவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க? அதுக்கான பின்னணி என்ன? இல்ல, இது எல்லாம் ஒரு கூட்டு சதிதான். என்னன்னா ஒரு ரெண்டு விஷயம். ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் பலமான எதிரி அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து இந்த எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு அணியா சேருவாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து நிக்குது, எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையும் சமரசம் செய்யாம ஒரு கட்சி நிக்குது. இவர்களை தன்னால் வளைக்க முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே தோல்வியிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மரம் வளர்ந்து விட்டால் இதை அசைப்பதற்கோ இதை வீழ்த்துவதற்கோ யாராலையும் முடியாது. அப்போ ஒன்னால் முடிந்ததை நீ தொடர்ச்சியாக இதை செஞ்சு கொண்டே இரு. சின்னதா இந்த மரம் வளர்றதுக்கு முன்னாடி இவனை வந்து இருக்கான், இது இல்லை, இவன் ஒண்ணுமே இல்லை, இவன் வந்து போலியானவன், எல்லா விதமான யுக்திகளையும் இவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அது அவர்கள் மட்டும் இல்லை, கூட நின்று வாசிக்கிற வித்வான்லேருந்து, பின்னாடி நிற்கிற டீம்லேருந்து, இவர்களுக்கு ஓசி சாப்பாடு கொடுத்து கொண்டு பின்னாடி நிற்கக்கூடிய எல்லா வாய்களும், வாடகை வாய்களும் இதை பேசிக்கொண்டே இருக்குது. ஆனால் இவர்களுக்கு எல்லாமே தெரியும், நல்லா தெரியும், ஒரு கட்சி 1.1லேருந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு வெற்றியும் தொடாமல், ருசிக்காமல் ஒரு கட்சி முன்னேறிக்கிட்டே இருக்கு, ஏறி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்று. அதை தான் வைகோ அவர்கள் அன்றே சொன்னார், ஒரு ஆபத்தான கட்சி வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு வார்த்தை சொன்னார், நமக்குள்ள அடிச்சுக்கலாம், நாமெல்லாம் ஒன்றா நிக்கணும். அப்ப அவர் வந்து அதிமுக கூப்பிட்டாரு, திமுக கூப்பிடுறாரு, அப்ப நீங்க எல்லாம் வாங்க. அப்ப இந்த என்னன்னு அந்த இடத்துல அவர் விளக்கணும்ல. நாங்கள் ஆபத்தானவர்கள் அப்படின்னா அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கணும்ல, இவருக்கு ஆபத்துன்னு என்ன, இந்த மண்ணுக்கா, இந்த மண்ணில் உள்ள வளங்களை சுரண்ட அவங்களுக்கு நீ என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்றியோ, அநீதிகள் இழைக்கின்றியோ, அதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் உங்களுக்கெல்லாம் ஆபத்தானவன். நாளைக்கு அவன் வளர்ந்து விட்டானா நீ என்ன இடத்துலையும் கை நீட்ட முடியாது, ஒரு லஞ்சம் ஊழலாம் இருக்க முடியாது. அன்னைக்கே அவர் சொல்றாருல்ல, இதைத்தான் சுபவியும் சொன்னார். அப்ப இவர்களுக்கெல்லாம் நன்கு தெரியுது இந்த கட்சி வந்து எந்த இடத்துலையும் சமரசம் செய்யாம ஒரு விஷனோட வர்றான் அப்படின்னு. நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்க பாருங்களேன், 2016 செயற்பாட்டு வரைவு, நாங்கள் ஆட்சி வரைவு வந்தால் எப்படி கொடுத்தோம், இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் 2016, 19, 21, 24, 19, 24 கூட விட்டுருங்க, நாடாளுமன்றம் 21. ஏன் நீ வந்து சரி ஓகே, இவங்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்ஸ் எப்படி நடக்கும், ஒரு கவர்னன்ஸ் எப்படி நடத்தணும், இந்த மண்ணில் எல்லா இடத்துலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பேசியிருக்கானே, அதை பத்தி ஏன் விவாதிக்கல? கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஊடகங்கள் இருக்குல்ல, அவன் தும்முனா, அவன் விக்குனா, அவன் இருமுனான்னு இவனை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்களா, இவ்வளோ சொல்கிறானே. சரி, என்னதான் இருக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் வந்து அவன் வந்து அரசு வேலைன்னு கொடுக்குறான், அது என்னதான் இருக்குது, அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, அது எப்படி மாற்ற முடியும், ஏன் உன்னால் பேச முடியல, அதை ஏன் எடுத்து பேச முடியல? ஏன்னா பேசினா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவான், மக்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேச ஆரம்பிச்சுன்னா நாம் தமிழர் கட்சி வளர ஆரம்பிச்சு. கண்டிப்பா அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கப்பட்ட கட்சியை மாறினதுக்கு அப்புறமே அந்த ஊடக இருட்டடிப்பு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சின்னத்தை சரியா காட்டுறது இல்லை, நாம் தமிழர் கட்சியை போட்டியில் சேர்த்துக்கிறதே இல்லை. எனக்கு என்னன்னா, ஒரு கட்சி வந்து இப்போதான் வருது, போட்டியே இடலை, அவங்களுக்கு நீங்க வந்து 3 முனை போட்டின்னு சொல்றீங்க.
களத்துல இருந்து வாக்குவீங்க நிரூபிச்சு 8 விழுக்காடு மேல வாக்கு வாங்கின கட்சி நீங்க சேர்த்துக்க மாட்டீங்கன்னா அது அப்பட்டமா தெரியுது இல்லையா நம்ம மேல ஒரு தீண்டாமை கடைபிடிக்கிறாங்கன்னு. நல்ல கேள்வி. அதை சீமான் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கோவப்படுவாரா இல்ல எப்படி அதை எடுத்துப்பாங்க? எனக்கு அது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை. இல்ல, அண்ணன் வந்து ரசிப்பார். உண்மையை சொல்லணும்னா அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்காக சொல்லலை, என் தலைவர் என்பதுக்காக சொல்லலை. எதிரில் வந்து பலமாக இருக்கணும்னு நினைப்பார், எதிரி வந்து பலமாக இருக்கணும்னு நினைப்பார். அந்த ஒரு தெம்பும் தில்லும் திமுரும் அண்ணன்ட்ட இருக்கு. இந்த ஊடக புறக்கணிப்பை கண்டு ஒரு நாள் கலங்கினதே இல்லை. அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், டேய் எல்லா ஊடகம் புறக்கணிச்ச எல்லா ஊடகம் என்னத்தை தானே பேசுகிறான், சீமான் என்ற வார்த்தையெல்லாம் பேசல. நாம் ஊடகத்தில் ஆரம்பித்து நம்ம பேசுகிறது முக்கியம் இல்லை, எல்லா ஊடகத்திலையும் நாம் நிற்கிறோம் பார்த்தியா, அது எதிராகவோ ஆதரவாகவோ நம்மளை பற்றியே பேசி கொண்டார்கள்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் டாபிக் நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா சீமான்ற வார்த்தை இல்லாமல் அவனால் போக முடியல. அந்த இடத்துக்கு நம்ம உயர்ந்திருக்குமா இல்லையா, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கூட சகமா பயணிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அவர் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கறத பார்க்க முடியுது. நாம் தமிழ் குறைவாங்க நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து திட்டமிட்டு ஒரு புள்ளியில ஒட்டுமொத்த ஊடகமும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா, அதான் என்னோட கேள்வி. அதாவது ஒரு ஊடகம் பண்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது, ஏன் இப்படி டீமா வேலை பார்க்குறாங்க? இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஊடகத்தையும் அவர்களுக்கு தன் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பெண்ணுங்கிற ஒரு சபரீசனோட பெண் நிறுவனத்தை சொல்றீங்களா? பெண் நிறுவனம் அதற்காக தான் வேலை செய்யறாங்க. எல்லா நீங்க யூடியூப் முதற்கொண்டு அவர்கள் வந்து பெய்டு பர்சன்ஸாக மாற்றி அவருக்காக வேலை செய்யக்கூட தெரியும். எப்படி வந்து இந்தியா அளவில் பாஜக செய்கிறதோ அதை இவர்கள் செய்கிறாங்க. பாஜக இவர்களும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், திமுக தன் எதிரியை, நான் சொன்னேன்ல அண்ணன் வந்து எதிரியை வந்து பலமானவனா என்பாங்கல்ல, ஆனால் திமுக என்ன செய்யும் தெரியுமா, தன்னுடைய எதிரியை பலவீனமானவனாக தான் சூஸ் பண்ணும். ஆனால் அந்த பலவீனமானவனை என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய ஊடகத்தை வைத்துக்கொண்டு அவன் பலமானவன் போல ஒரு ஒட்டுமொத்த பிம்பத்தை இங்கே கட்டமைப்பாங்க. அதற்கு உதாரணம் 2019 பாஜக ஊதிக்கொண்டே இருக்காங்க. பாஜக இங்க ஒண்ணுமே கிடையாது. பாஜகவின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்குனதுலேருந்து திமுகவின் வேலை தான் இருக்கு. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, அதிமுக தனக்கு நிகராக கொண்டு வந்தால் அவன் அடுத்ததாக அவன் மேல ஏறி வந்துடுவான். இவனுக்கு 2-3% தான் வித்தியாசம். சிறுபான்மையர் வாக்குகளை யார் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்குள்ள போட்டி இருந்துகிட்டே இருந்தது. அப்ப இந்த இடத்துல இவன் எப்போ நம்மளை நெருங்கி வந்தாலுமே இவன் நம்மளுக்கு மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, இவனை கீழே தள்ளணும். அப்போ ஒன்றும் இல்லாத ஒருத்தனை இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கணும். அதைத்தான் பாஜக கொண்டு வந்து இந்த யுக்தியை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பாருங்க விடுதலை சிறுத்தை முதற்கொண்டு எல்லோருமே பேசுறது என்னன்னா, பாஜக வந்துடும், நீங்கள் திமுக வாக்கு போடுங்கன்னு சொல்ல மாட்டான், நீங்கள் நாம் தமிழருக்கு வாக்கு போட்டிங்கன்னா பாஜக ஓ வேலை என்ன, திமுக என்ன நல்லது செஞ்சோ நீ அதை கேட்க வாக்கு வாங்கணும்ல. நீ 2019 சொன்ன சரி, 2021 எதுக்கு பாஜக பத்தி பேசுற? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. நீ பாஜக இங்க வரப்போகுது, பாஜக ஏற்கனவே இங்க எதிர்கட்சியா இருந்துருச்சு, சரி அது 50 சீட்டு வச்சிருக்கு, ஏற்கனவே வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நீ பாஜக கொண்டு வந்து பேசுறதுல வாய்ப்பு இருக்கு. நீ ஒண்ணுமே இல்லாத கட்சி, அவனே யாரு பின்னாடி தொங்கிட்டு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கான். தனித்து அவனால இங்க இயங்க முடியல. உண்மையில சொல்ற, பாஜக ஆளுகின்ற 3வது முறையா ஆளுகின்ற கட்சி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தனிச்சு நிக்க முடியலையே. நீ சரியான ஆன்மீக 234 தொகுதியில நீ நிக்கணும்ல. அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை கூட சட்டசபையில் அமைக்க முடியல. இந்த சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைக்க முடியல. நீ வந்து நின்று, நீ இவ்வளோ பணபலம் வச்சிருக்க, செல்வாக்கு வச்சிருக்க, இடி வச்சிருக்க, சிபிஐ உன் கையில் வச்சிருக்க, இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு முதற்கொண்டு அத்தனையும் உன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு இருக்கியே. அப்போ இவ்வளோ பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த உன்னால தனிச்சே நிக்க முடியல இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. அப்போ உனக்கு அங்க ஸ்டேக்கே இல்லைல்ல, உனக்கு இங்க ஓட்டுகளே இல்லைல்ல. அப்ப நீ யார் மேலேயே முதுகுல ஏறி தானே சவாரி செய்யணும். அவனை போய் நீ யாரும் தூக்கிட்டு வர்ற? நீ என்ன சொல்ற, திமுகவும் பாஜகவுக்கு தான் சண்டைன்னு நினைக்கிற, பாஜக உள்ள வந்துடும் நினைக்கிற. அப்ப ஒரு கட்சி என்ன நினைக்குது, ஒரு உண்மையாக சக்தி வாய்ந்த கட்சியா கட்சியை டம்மியாக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அதிமுக கூட எனக்கு போட்டிக்கு இல்லை. எனக்கு வந்து உண்மையாக இங்கே பிரச்சனையாக இருக்கக்கூடியது தத்துவ லெவல்லையும் கொள்கை லெவல்லையும் கோட்பாட்டு லெவலும் நேர எதிராக ஒருத்தன் வரான்டா, நம்மளை போட்டு புரட்டி இருக்கிறான். பெரியாருன்னா பெரியாரே மண்ணுங்கிறான்டா. இந்த பெரியாருக்கு வாக்கு இருக்கு அப்படின்னா டே இல்லடான்னு வேற அவன் ஊர்லேயே போய் ஈரோட்டிலே நின்று வாக்குகள் 24,000 வாங்கி காமிச்சிட்டான்டா. கண்டிப்பா. அப்போ ஐயோன்னு பயம் வருது. நாம் வச்சு வாங்கின வாக்குகளே அதுதான் வந்து ரொம்ப அதிகமான வாக்குகள். அதுவும் எப்போ வாங்கியிருக்கோம், பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க அவன் ஊர்ல போய் வாங்கியிருக்கோம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சி இந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா சீமான் அவர்கள் இந்த மண்ணில் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாற்றம் நடந்துகிட்டே இருக்குல்ல. அப்ப இந்த மாற்றத்தெல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு தலைவன் நீங்க உருவாகி வர்றது யாருக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா, இது நாள் வரை
இந்த மண்ணுக்கு திராவிடம்தான் கொள்கை, இந்த திராவிட கொள்கையை யாருமே அசைக்க முடியாது, பெரியாரின் கைத்தடி தான் இங்கே ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொன்ன எல்லாத்தையும் அசைச்சு பார்க்குற ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு இவர் தான் முதன்மையான எதிரியா தெரியுறாங்க. அப்போ இவரை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக ஊடகங்களை கண்ட்ரோல் ஒட்டுமொத்தமா வந்தாச்சு. நிச்சயமா நீங்க சொன்னதுல முக்கியமான விஷயங்கிறது, ஈரோட்லயே அங்க இடைத்தேர்தல் நடக்கும்போதே போயிட்டு பெரியார் ஒரு மண்ணுன்னு சொல்லி வாக்கு கேட்டது இருக்கு இல்லையா, அந்த விஷயம் யாரை இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ இல்லையோ, வலதுசாரி தரப்புல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து சீமான் இம்ப்ரெஸ் பண்ணார். அது வந்து அவர்களுக்கு பிடிக்க கூட நம்ம பண்ற அப்படின்னு பல பேர் சொன்னாலும், நான் எப்படி பாக்குறேன்னா, அவர்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் நகர்றதை என்னால உணர முடியுது. ஏன்னா அவர்கள் காலகாலமா பெரியார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க பக்கம் டேமேஜ் ஆன மாதிரியே தெரியல. சீமான் அவர்கள் சமீபத்துல தான் அடிக்க ஆரம்பிச்சாரு, அங்க டேமேஜ் வந்து அன்ரிப்பேரபிளா இருக்கு, அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆன மாதிரி நமக்கு அவங்க எதிர்த்து போடக்கூடிய கூட்டங்கள் நமக்கு உணர்த்துது. அப்போ இங்க இருக்கிற ஒரு கூட்டம் வந்து சீமான் தான் வந்து திராவிடத்தை எதிர்க்க சரியான தலைமையா இருப்பாருன்னு சொல்லி இந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆகிறத என்னால உணர முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வலதுசாரிங்கிறதுக்காக கிடையாது, இது அவர்கள் பிஜேபி ஆதரிச்சவங்க பல ஒரு இல்ல நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா எல்லோருக்குமே அந்த சிந்தனை இருக்கு, நாங்கள் ஏதோ வலதுசாரி பக்கம் திருமண மாதிரியும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அவர்களின் வாக்குகளை வாங்குவதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி அப்படி. இது வந்து நாம் தமிழர் கட்சியின் கடமை, இதை பேச வேண்டியது உரிமை. பெரியார் செய்த, நாங்கள் பெரியாரை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறோம் என்பதெல்லாம் கிடையாது. பெரியாரின் 2 பக்கங்கள் இருக்கு, அதில் உள்ள 2வது பக்கத்தை நாங்கள் பேசுகிறோம், அவ்வளவுதான். நீ அதற்கு எதிர்வாதம் வையி, நீ பெரியார் சொன்ன எல்லாமே சரி, பெரியார் தான் இந்த மண்ணில் எல்லாமே புரட்சி செய்தான்னு சொல்றதுதான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. அதுல ஒன்று, இங்கு எல்லோரையுமே நீங்கள் வந்து ஒரு ஆரிய பார்வையில பார்த்து அவர்கள் உண்மையாலே இந்த மண்ணுக்கு செய்தது எல்லாத்தையும் நீங்க மடைமாற்றணும்ல, அது தவறுன்னு நாங்க சொல்றோம். கண்டிப்பா இந்த மண்ணிற்கு அவர்களும் சேவையாற்றுகள். நீ எப்படி பெரியார் நீ வந்து கர்நாடகாவிலோ இல்லை ஆந்திராவிலோ வந்தவரை வந்து நீ புனிதப்படுத்த நினைக்கிறோ, அதே போல அவர்கள் செய்த இந்த மண்ணிற்கு செய்த தியாகத்தையும் நீ பேச வேண்டும்ல. அவர்கள் இந்த தமிழ் மொழிக்காக செய்த, நீ தமிழ் மொழியை சனியன்னு சொல்ல வேணுங்க, பாரதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொல்ல வேணுங்க. அப்ப இதையும் பேசு, அவனையே நீ பார்ப்பான்னு சொல்ற, அவனையே ஆரியன்னு சொல்றதுதான் எங்களோட இதா இருக்கு. அப்ப இதுல ஈர்க்கப்பட்டவர்கள் வருவார்கள் என்றால் அது வலதுசாரின்னு இல்லை, யாரா இருந்தாலும் நடுநிலையா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது போய் சேர்ந்து. இல்ல சார், அதுதான் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஒர்க்கு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அவங்களை இங்க எடுக்கிறதுங்கிறது அவர்கள் லாஸ்ட் தானே, அது திமுக புரிய மாட்டேங்குது. அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இங்க இருந்து சீமானை பார்த்து ஒரு கூட்டம் வருதுன்னா அது பிஜேபிக்கு லாஸ்ட் தானே, அது அவர்களுக்கே பிரச்சனை தானே. அப்ப அதையே நம்ம அப்படி பாசிட்டிவ் எடுக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இல்ல, அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்த மண்ணில் நடக்குது, இதை நம்ம தத்துவத்தை உடைக்கிற ஒருத்தன் அவங்க அந்த பார்வையில பார்க்கல. நான் பொய்யா ஒரு தத்துவத்தை ஒருத்தரை பிம்பத்தை கட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை உடைக்கிறார் ஒருத்தர் தான் அவங்க பார்க்குறாங்க. வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பற்றி, அங்கேருந்து இங்கே மாறுறதை பற்றி, மடைமாறதை பற்றி அவங்களுக்கு இது இல்லை. அவங்களோட சிக்கல் என்னன்னா, நான் ஒருத்தரை வந்து பூதம்னு காட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த பூதம் தான் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய பூதம்னு சொல்கிறேன். டே, அது பூதமே இல்லைடா, அது ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்டு மூட்டடான்னு சொல்லி ஒருத்தர் உடைக்கிறாரு. அது அவங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வருது. அப்போ அவங்க ஐடியாலஜிக்கலாக நீங்கள் ஒருத்தரை எடுத்து கொண்டு வர்றத ஒருத்தவங்க உடைக்கிறா அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு எதுவுமே இல்லைல்ல. இல்ல, இத்தனை நாள் ஆரிய தரப்பு வந்து பெரியாரை வந்து பெருசா எதுவும் பண்ண முடியல, ஆனா அது தமிழிசை தரப்பு வந்து அதை அட்டாக் பண்றாங்க, ஒர்க் அவுட் ஆகுதுன்றதா எனக்கு அப்படின்னா ஆரியமும் திராவிடம் ஒன்று, அதனாலதான் அவங்களால அது செய்ய முடியல. திமுக என்ன கொள்ளுதோ, மறைமுகமா என்ன பேசுதோ அதை தான் ஆரியமும் பேசுறான். அவன் வேற டோன்ல பேசுறான், இவன் வேற டோன்ல பேசுறான், அவ்வளவுதானே இருந்துச்சு. தவிர இவன் எப்படி சனாதனத்தை கொண்டு வரணும், எல்லாம் கொண்டு வரணும், எப்படி வந்து சாமி வேணான்னு சொல்றானோ, இவன் பெரியாரை கொண்டு வந்து சாமியாக உருவாக்குறான், பெரியாரை கும்பிடுங்கிறான். போற இடத்துலலாம் பெரியார் சிலை 20 அடிக்கு வச்சிருக்கான். டே, பிள்ளையார் சிலை இவ்வளோன்னு இருந்ததை பெரியார் சிலை 100 அடிக்கு வச்சுட்டு எல்லாம் அவனை பார்த்து கும்பிட்டுட்டு போங்கிறான். ஊருக்கு திறந்து வச்சிருக்கான். அப்ப இவனவனு ஒண்ணு தானே. அவன் கோயிலுக்குள்ள போயிட்டு இருந்தானோ, நீ கோயில்ல வெளியில வச்சு கும்பிடுங்கிற, அவன் உள்ள போய் கும்பிட்டுட்டு இருந்தான். நீ வெளியில வாசல்ல பெரியார் வச்சு நீ அவரை கும்பிட்டுட்டு போங்கிற. போய் பீச்சில் கொண்டு போய் 3 பேருக்கு வச்சு பஜனை அடிச்சு நீ வடை வச்சு கண்ணாடியை வச்சு பேப்பர் வச்சு அவர் படிப்பாருன்னு சொல்ற. இதை ஒருத்தர் பேசுறான்ல, இது போய் மக்கள்கிட்ட சேருது இல்ல, அது அவங்களுக்கு சிக்கலா இருக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சி ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களோட கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எல்லாமே தெளிவா இருக்கிறது, வரையறுக்கப்பட்டது, அதை நோக்கி எங்களோட பார்வை இருக்கு. இதுக்கு நீங்க குறுக்கால வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் பெரியார் தான் செஞ்சாருன்னு சொல்லும் போது இங்க சிக்கல் உருவானுச்சு. அதற்கு முன்பு வரை எல்லாரும் போல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ற போல யாரையும் நாங்க வச்சுக்கிறோம்னு ஓரமா வச்சிருந்தாங்க. ஓரமா வச்சதை புடுங்கி எறிய வச்சது நீதான். இல்லாட்டி அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்றுப்பாரு எங்க கூட்டத்துல, எல்லாத்துலயும் அப்படியே பார்த்துக்கிட்டு நீங்களும் அவரோட போயிருக்கலாம். ஆனா இவரை தவிர எல்லாருமே இந்த மண்ணுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு பத்தியா, அங்கதான் அடி உள்ள ஆரம்பிச்சு. நிச்சயமா சார், பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். நாம் தமிழர் கட்சி குறித்தான கேள்விகளும் சரி, அரசியல் குறித்து பதிலளிச்சிங்க. நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, மறந்துடாம February 21 எல்லோரும் வந்துருங்க. தேர்தல் அதெல்லாம் அப்புறம், மக்களின் திருவிழா, குடும்பமா திருவிழாமாக வந்துருமா. ஆமா, உங்கள் எல்லோருக்கும் இதன் மூலமாக அழைப்பு விடுறேன். நன்றி. ஓகே.